ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமியன் சங்கி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூனைகளை எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம தொட்டாலோ தூக்கினாலோ அவங்க கடிக்கவே மாட்டாங்க, நம்ம மேலே கீறல் போட மாட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பூனைகளை எந்தெந்த பகுதிகளில் நம்ம தொடலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். பூனைகளின் நெற்றி பகுதி, காதுகளுக்கு இடைப்பட்ட பகுதி, தாடை பகுதி, கீழ்த்தாடை பகுதி, முதுகு பகுதி, தலையிலிருந்து முதுகு வரைக்குமே, கீழ் முதுகு பகுதி வரைக்குமே நம்ம தொடக்கூடிய பகுதியாக இருக்குது. குட் டச் பண்ணக்கூடிய பகுதி. அந்த இடங்களில் நம்ம தொடுறப்ப அவங்க நம்மளை கடிக்க மாட்டாங்க, கீறல் போட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையான தொடுதல் எல்லாத்தையுமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் 99% கேட்ஸ் யாரையுமே கடிக்கவே மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் கேட்ஸ் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ஸ் நம்மளை கடிக்கவே கூடாது, அவங்க நம்ம மேலே கீறல் போடவே கூடாது அப்படின்னா ஒரு சிறந்த சூழ்நிலையில் அவங்கள நம்ம தொடணும், அவங்கள தூக்கணும். அவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகணும் அப்படின்னா அதுக்கான முக்கியமான சூழ்நிலைகளை நாம் அவங்க கூட விளையாடணும், அவங்கள தூக்கணும். கேட்ஸ் எப்போவுமே தூங்கி எந்திரிச்ச உடனேவே நம்ம போய் தொட்டாலோ தூக்கினாலோ கடிக்கவே மாட்டாங்க. இது பூனை குட்டிகளாக இருந்தாலும் பூனைகளாக இருந்தாலுமே நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்ச உடனேவே நம்மளை நோக்கி வருவாங்க. அப்போ அவங்கள நம்ம தூக்குறப்பவோ தொடுறப்போ நம்மளை கடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளில் முக்கியமானது க்ரூமிங். இப்போ க்ரூமிங் பண்ணுறப்ப ஒரு சில கேட்ஸ்க்கு நம்ம தொடக்கூடாத பகுதிகளை போயிட்டு நம்ம க்ரூமிங் பண்ணி விடுறப்ப அவங்க இந்த மாதிரி அதை தடுப்பாங்க, அதை கைகளால் பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம விட்டுடணும். எதிர்த்து இழுக்கவோ அவங்கள மீறி நம்ம க்ரூமிங் பண்ணி விடுறதோ செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே காட்டுவாங்க. எப்போவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு செயலை செய்யக்கூடாது. அவங்கள வலிக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து அவங்களுடைய அன்றாட கடமைகள் நம்ம செஞ்சு விடுறத தவிர்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம தவிர்த்துக்கிட்டாலே அவங்க நம்மளை கடிக்கவோ கீறல் போடவோ செய்யவே மாட்டாங்க. அவங்களே காட்டுவாங்க, அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா அவங்களுக்கு தெரியும் நாம் என்னென்னலாம் செஞ்சு விடுறோம் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடும். பொதுவாகவே கேட்ஸ் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் தான். அதே மாதிரி நம்ம அவங்கள தொடுறப்பையும் ரொம்ப ஃபோர்ஸாக தொடக்கூடாது. ரொம்ப அழுத்தி பிடிச்சி நசுக்கிறது, வால் பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தொடணும். ஒரு மென்மையான ஒரு தொடுதல் தான் இருக்கணும். எப்போவுமே அவங்களுக்கு வலிக்கிற மாதிரியோ ரொம்ப கடினமான வலி உருவாக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யக்கூடாது. எப்போவுமே கேட்ஸ் அவங்களுக்கு நம்ம அட்டைப்பெட்டி கொடுக்குறப்போ இல்லை வீட்டில் புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, அவங்க ஸ்க்ராச்சஸ் போடுற மாதிரி அமைப்புள்ள புக்ஸோ அட்டையோ இல்லை வேறு எதையாவது அவங்க இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள மிரட்டக்கூடாது. எப்போவுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணி மிரட்டவே கூடாது. அவங்க ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த மாதிரி வால்லாம் ஆடவே இல்லை பாருங்கள். அமைதியாக அவங்க ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க அன்பு செலுத்திட்டு இருக்கிறப்ப அவங்கள நம்ம தொடலாம், தூக்கலாம். அவங்க நம்மளை கடிக்கவே மாட்டாங்க. இப்போது இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ராச்சஸ் போட்டு அட்டை எல்லாத்தையுமே குப்பையாக்கி வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ போயிட்டு மிரட்டணும் அப்படின்னு சொன்னால் ஓடுவாங்க, திகு 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 திகுன்னு ஓடுவாங்க இல்லையா. அப்போ போயிட்டு நம்ம தொடக்கூடாது, தூக்கக்கூடாது அப்படின்றத தான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, அமைதியாக படுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், தூங்கி எழுந்திரிச்சு நல்லா கொட்டாவே விடுறாரு. அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம போய் தூக்கலாம், அவங்க கடிக்க மாட்டாங்க. கேட்ஸ் எப்போவுமே டபால்னு விழுந்தெல்லாம் கடிச்சிட மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அட்டை பாக்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு அட்டை பாக்ஸாக வீணாக நம்ம புது புது அட்டை பாக்ஸாக மாற்றிக்கிட்டே இருப்போம். இது நம்ம வீட்டு கேட்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அவங்க குப்பையை போட்டுட்டாங்க அப்படின்னா இதை அவங்க போன பிறகு அந்த இடத்த க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருவோம். ஸ்க்ராச்சஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுக்கணும் இல்லையா. அட்டை பாக்ஸில் ஸ்க்ராச்சஸ் போடுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறப்ப அவங்களுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். நல்ல ஆரோக்கியமான உணவு, தண்ணி, அவங்களுக்கு தூங்கிறதுக்கான நல்ல ஸ்பேஸு, இது எல்லாத்தையும் நம்ம அமைச்சு கொடுத்தாலே அவங்களுடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும். மனநிலை ஆரோக்கியமாக இருந்தாலே அவங்க யாரையும்
கடிக்க மாட்டாங்க. இப்போ நான் இங்கே வரேன், என்னை பார்த்துட்டு அவரோட பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறாரு பாருங்க. இது எல்லாமே அவங்களோட பாடி லாங்குவேஜ் தான். கேட்ஸ் எப்போவுமே ரொம்ப கொஞ்சம் குஷியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உழுந்து புரள்றது, வயிற்று பகுதியை காட்டுறது, அங்க பிரதேசனம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருண்டு புரளுவாங்க. இதெல்லாமே அவங்க ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப பண்ணுவாங்க. அதே டைம் ஃபீமேல் கேட் ஹீட் சைக்கிளில் பண்ணுவாங்க. அது வேறு சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க ஹீட் சைக்கிள்லாம் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக தொடலாம், தூக்கலாம், ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போது கேட்ஸை நம்ம ஹக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அவங்க அண்ணன் வரான், அதனால் அவருக்கு கொஞ்சம் அண்ணன் வந்து உட்காந்துடணும் அப்படின்றது பயம் வந்துடுச்சு. இப்போது கேட்ஸை நம்ம டைட்டாக ஹக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. கேட்ஸ் நம்ம மடியில் வந்து படுத்துக்கிட்டு அவங்க நம்ம ஹக் பண்ணாலோ கொஞ்சினாலோ ஒரு ஃபோர்ஸாக நமக்கு எதிராக அவங்க ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விட்டுடணும். அவங்களே விரும்புகிறாங்க, நம்ம ஹக் பண்ணுறதை விரும்புகிறாங்க, நம்ம குட் டச் பண்ணுறதை விரும்பிக்கிட்டு அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக நம்ம அவங்கள ஹக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் அவங்க கடிக்கவோ கீறல் போடவோ மாட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம கூட அவங்க க்ளோஸாக பாண்டிங்காக இருப்பாங்க. ஆனால் சாஃப்டாக ஹக் பண்ணணும், டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கேட்ஸ் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, நம்மளை ரொம்பவே பிடிக்கும், நல்லா பாண்டிங் ஆகிடுவாங்க நம்ம கூட. அம்மாட்ட தங்கம். பெட் பேரண்ட்ஸ், பெட் லவர்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஸ் நம்மளை நோக்கி வரணும், அவங்களுக்கான டைம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை நோக்கி வந்து நம்ம கூட விளையாடணும், நம்ம தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்மளை நோக்கி வரணும். நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அதை ரசிக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை தொடர்ந்து பண்ணலாம். அந்த நேரங்களில் அவங்க கடிக்கவும் மாட்டாங்க, கீறல் போடவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறப்ப நம்ம கூடவே இருப்பாங்க. பக்கத்துணை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்கத்துணையாக இவங்க எப்போவுமே இருப்பாங்க. நம்ம தனிமையாக இருக்கோம், இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற எண்ணமே நமக்கு போயிடும். எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலுமே இவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது விலை மதிப்பற்றது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட அவங்களே விருப்பப்பட்டு விளையாடுறாங்க, அவங்கள சுற்றி வராங்க, அவங்களுடைய உடம்பு பகுதியை குழந்தைங்க மேலே தேய்க்கிறாங்க, வால் பகுதியை உராசிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம தொடலாம், தூக்கலாம், ஹக் பண்ணலாம், ஒரு பக்கத்திலே ஒரு பர்சன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவங்க ரொம்ப நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், சாக்கோ அவங்க சிஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அவரும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும், ஒரு ஆபத்து இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். எப்படி நம்ம தொடணும், எப்படி விளையாடணுன்றத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுற அவங்களுக்குமே கேட்ஸ் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா டெவலப் ஆகிடும். கடிக்க மாட்டாங்க, பயம் இல்லாத குழந்தைங்க விளையாடுவாங்க, குழந்தைங்களும் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. இப்போ உள்ள காலங்களில் நிறைய செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றாங்க குழந்தைங்க, செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் குழந்தைங்கள காப்பாற்ற முடியும். இப்போல்லாம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அந்த மொபைல் அடிக்ஷன்ன்றது அதிகமாகிடுச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். தேவையான விஷயங்களுக்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு, தேவையில்லாத நேரங்களில் கவனத்தை இப்படி செலுத்தி மனநிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா நமக்கு நோய்கள் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழலாம். நம்ம பெட்ஸையும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பெட்ஸுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறப்ப நம்மளும் நிம்மதியாக இருக்கிறோம், அவங்களும் நிம்மதியாக இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கும் நமக்குமான ஒரு உறவு. இந்த மாதிரி நேரங்களில் அவங்களே தானாக வந்து உட்காரவும் விளையாடுறதும் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம தூக்கலாம். இப்போ சாக்கோ பாருங்கள், தானாக இந்த மாதிரி வர நேரங்களில் நம்ம தூக்கணும். எப்போவுமே அவங்களுக்கு பிடிக்காத நேரங்களில் தூக்குறதோ தொடுறதோ, நம்ம தொட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஓடுறாங்க அப்படின்னா விட்டுடணும். அந்த நேரத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரங்கள் இருக்குது. கேட்ஸ் எப்போவுமே 24 ஹவர்ஸும் விளையாடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நமக்கான நேரங்களில் 1 or 2 டைம்ஸ் அவங்க விளையாடுறதுக்கான நேரங்கள் அவங்களே ஒதுக்குவாங்க. அவங்களே நம்ம கூட வந்து விளையாடுவாங்க. நம்ம கைகளை பிடிக்கிறது, நம்ம கால்களுக்கு இடையில சுற்றி வர்றது, நம்ம கூட பேசுறது, இது எல்லாமே அவங்களுமே பண்ணுவாங்க. அவங்களே பண்ணக்கூடிய நேரங்களில் நம்ம தூக்கலாம், தொடலாம், நமக்கு எந்த ஆபத்தும் வராது. கேட்ஸை நம்ம நல்ல விதமாக வளர்க்கலாம். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆனால்
அதை ரொம்ப வெளிக்காட்ட மாட்டாங்க, வெளிக்காட்டவும் தெரியாது. இந்த மாதிரி 1 or 2 டைம்ஸ் ஒரு நாளைக்கு அவங்களே வந்து விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக விளையாடலாம், தூக்கி ஹக் பண்ணலாம். இதனால் நம்ம திடீர்னு போயிட்டு ஒரு கேட்டு கூட நம்ம தூக்குறதோ தொடுறதோ செய்யவே கூடாது. நம்ம தினசரி அவங்களுக்கு விளையாடுறதுக்கு சொல்லித்தரணும். டெய்லி அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடணும். அப்படி விளையாடிட்டோம் அப்படின்னாலே அவங்க அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மளே விளையாடலை அப்படின்னாலுமே அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம கூட அதிக நேரம் செலவிடுவாங்க. அதாவது விளையாடுறதுக்காக அதிக நேரம் செலவிடுவாங்க. அதனால் நம்ம எவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் இருந்தாலுமே சின்ன நேரங்களை அவங்க கூட நம்ம ஒதுக்கி அவங்க கூட விளையாடுறப்ப நல்ல ஒரு பாசம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் நமக்குமே டெவலப் ஆகிடும். நல்லா பழகிட்டாங்கன்னா தூக்கலாம், நல்ல ஒரு பாசமாக விளையாடுவாங்க, நம்ம கூட நல்லா பேசுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு முக்கியமான பர்சனாக மாறிடுவாங்க. நம்ம கூட விளையாடுறது, நம்ம கூட தூங்குறது. ஒரு சில கேட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மேலேயோ இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வீட்டில் இருந்தாலோ அவங்க மேலே படுத்து தூங்குவாங்க. அந்த மாதிரி அன்பை வெளிக்காட்டுவாங்க. நான் அதெல்லாம் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா பார்ப்பாங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆகிட்டதால் நான் அந்த மாதிரி காட்டலை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில வீடியோக்கள்லாம் காட்டுறேன். அந்த மாதிரி தூங்குறாங்க, கூடவே படுத்து தூங்குறாங்க அப்படின்னாலுமே அதுவுமே முக்கியமாக அவங்களோட பாசத்தை வெளிக்காட்டுறாங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம தொடலாம், தூக்கலாம். அந்த நேரங்கள்லேயும் கடிக்க மாட்டாங்க. கீறல் போடுறது செய்கிறதும் அவங்க எந்நேரமும் கீறல் போட செய்ய மாட்டாங்க. நம்ம முறை இல்லாமல் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம செய்ய வைக்கிறப்ப தான் இந்த கீறல் போடுறது, கடிக்கிறது, கொடூரமாக அவங்கள வந்து நம்ம மிரட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறப்ப தான் அவங்க கடிப்பாங்க. அது மைண்ட்லேயே செட் ஆகிடும். அப்புறம் கீறல் போட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை டோட்டலி வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம் அன்பாக இருக்கிற வரைக்கும் அவங்களும் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த வீடியோவில் எந்த சூழ்நிலைகளில் கேட்ஸ் நம்மளை கடிக்கவே மாட்டாங்க, நம்ம மேலே கீறல் போடவே மாட்டாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.